பிரைஸ் எல்லாம் உங்கள் ஜெனிஃபர் கீதா வட சென்னையில இருந்து. இன்னைக்கு ஹைகோர்ட்க்கு போற ஒரு வேலை இருந்துச்சுங்க. அப்பா, எங்க பார்த்தாலும் கருப்பு கோட் போட்டுட்டு வக்கீலுங்க இங்கேயும் அங்கேயும் வேகமா கேஸ் கட்டோட போயிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, இந்த நியாயாதிபதி அதாவது ஜட்ஜும் வக்கீலுங்களும் எதுக்காக பிளாக் கோட் போடுறாங்க தெரியுமா? அதாவது அந்த கருப்பு நிறம் நீதி, உண்மை, அதிகாரத்தை வெளிப்படுத்துறதா இருக்கான். வக்கீலுங்க என்னவோ நல்ல வேகமா தங்களோட கேஸ் கட் எடுத்துட்டு இங்கேயும் அங்கேயும் கம்பீரமா போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க பின்னாடியே ஒரு கூட்டம் போறாங்க. அதாவது இந்த கேஸ் எப்பதான் முடியுமோ, எப்பதான் நமக்கு நியாயம் கிடைக்குமோ அப்படின்னு. இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வேதத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமை தாங்க ஞாபகம் வந்துச்சு. ஒரு பட்டணத்துல அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி இருந்தாரு. அவரு தேவனுக்கு பயப்படாதவரும் மனுஷரை மதியாதவருமா இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு விதவை தன்னுடைய எதிராளியோட இருக்கிற வழக்க சீக்கிரமா தீர்த்து வச்சு ஒரு நியாயம் கிடைக்கும்னு அந்த அம்மா அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் கண்டுக்கல. அந்த அம்மா விட்ட மாதிரி இல்லைங்க, அடிக்கடி அவரை போய் தொந்தரவு பண்ணாங்க. அப்போ அந்த நியாயாதிபதி யோசனை பண்ணாரு, அச்சச்சோ, இவ நம்மள விடுற மாதிரி இல்லையே, இவ அடிக்கடி நம்மள தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்கு இவளுக்கு நியாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு மனசுல நினைச்சாராம். பாருங்களேன், எவ்வளவு மோசமான ஒரு நியாயாதிபதி தாங்கிட்ட ஓயாம முறையிட்டு இருந்த விதவிக்கு நீதி செய்யணும்னு நினைக்கும் போது இரவும் பகலும் தேவனை நோக்கி கதறிட்டு இருக்கிற உங்களோட கூக்குரல தேவன் கேட்காமல் இருப்பாரா? அது சீக்கிரத்துல உங்களுக்கு நியாயம் செய்வார். சங்கீதம் 103 அதிகாரம் 6 ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். கண்டிப்பா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்க உங்களுக்கு அது சீக்கிரத்துல நியாயம் செய்வார். God bless you all.